முகம் நல்லா அழகா இருக்கணும், சிகப்பா இருக்கணும் அப்படின்னு ஃபேர் அண்ட் லவ்லி, கீர் அண்ட் லவ்லி, லொட்டு லொசுக்கு அது இதுன்னு எக்கச்சக்கமா வாங்கி செலவு பண்றோம். டாக்டர் கிட்ட போயிட்டு பியூட்டி டிப்ஸ் கேட்டா அவர் 4, 5 கிரீம வாங்கி போட சொல்லுவாரு. இதே கேள்விய ஒரு ஆத்தர், ஒரு ரைட்டர், ஒரு கவிஞர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த காணொளியில சொல்றேன். சமீபத்துல "மனம் அது செம்மையானால்" அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். அந்த புத்தக வெளியீட்டு விழால நிறைய இலக்கியவாதிகள், அப்புறம் நிறைய ஆத்தர்ஸ், ரைட்டர்ஸ்லாம் வந்து பேசினாங்க. ஸோ கடைசியா கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் பேசினாரு. பேசி முடித்த பிறகு கீழ வந்து ஸ்டேஜ்லேருந்து வராரு. ஸோ அப்ப அந்த புதிதாக வெளியிடப்பட்ட புத்தகத்த எல்லோரும் வாங்கி அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அங்க இருந்த ஒருத்தர் கேட்கிறாரு, "உங்க முகம் ஜொலி ஜொலிப்பா அழகா இருக்குதே, அது காரணம் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன வியப்படைய வச்சிருச்சு. அப்படி அவர் என்ன சொன்னான்னு கேட்குறீங்களா? மனிதர்களுடைய அழகுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது தான் காரணம் அப்படிங்கிறாரு. அது என்னமோ உண்மைதாங்க. இந்த பரபரப்பா ஓடிட்டு இருக்க உலகத்துல நாளை பற்றிய கவலையோடும், பதற்றத்தோடும், பயத்தோடும், விறுவிறுப்போடும் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத பத்தி நினைக்கிறதே இல்ல.